அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல மேட்ரிசஸ், லீனியர் அல்ஜிப்ரா அதிலிருந்து ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ்ல ரிப்பீட்டட் ரூட்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ 6 -6 5 14 -13 10 7 -6 4 கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது கிளியர்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா? இது 3 x 3 மேட்ரிக்ஸ். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா 3 x 3 மேட்ரிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்? ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேவைப்படும். சிஹெச் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அது என்ன சார் சிஹெச் ஈக்குவேஷன்னா லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல்ஸ் டு 0. சரிங்களா? ஓகே, அதில் S1 என்ன சார்னா சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். S1ன்றது சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டயகனல் எலமெண்ட்ஸ் அது என்ன சார் சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ்னா டயகனல் வேல்யூஸ் மட்டும் எழுதுவோம். அப்போ இங்கே டயகனல் வேல்யூஸ் என்ன சார் இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6 தென் அடுத்த வேல்யூ -13. இப்போ -13 அண்ட் அடுத்த வேல்யூ 4 இருக்கு பிளஸ் 4. அப்போ ஆட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்கும்? 6 + 4 10 -3 கிடைக்கும் இல்லைங்களா? 10 - 13 அப்போ என்ன சார் கிடைக்கும்? -3 கிடைக்கும். S1 வேல்யூ -3. S2 கண்டுபிடிக்கணும். S2ன்றது சம் ஆஃப் பிரின்சிபல் மைனஸ் சம் ஆஃப் பிரின்சிபல் மைனஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மைனர்னா 6க்கான பிரின்சிபல் மைனர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு S1 S2கானது. சரிங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் ஸோ 13 × 4. ஸோ 13 4s are 52 இல்லைங்களா? ஸோ -13 தென் 10 தென் -6 தென் 4 ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மைனர். சரிங்களா? செகண்ட் பிரின்சிபல் மைனர் வேணும் இல்லைங்களா? ஸோ செகண்ட் பிரின்சிபல் மைனருக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த -13க்கானது இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கானது. அப்போ கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடுவோம். அப்போ எழுதுங்க சார் என்ன இருக்குன்னு பாருங்க. 6 இருக்கும், 5 இருக்கும், 7 இருக்கும், தென் 4 இருக்கும். செகண்ட் பிரின்சிபல் மைனர். அண்ட் தேர்ட் பிரின்சிபல் மைனர் இருக்கும் சார். அது என்னன்னு பாருங்க. தேர்ட் பிரின்சிபல் மைனர். ஸோ தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4க்கானது. அப்போ கரஸ்பாண்டிங் ரோவையும் டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ எழுதுங்க சார் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 6 -6 14 அண்ட் -13 இருக்கும். சரிங்களா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சார். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ 13 × 4 இல்லைங்களா? 13 × 4னா வேல்யூ -52. ஆப்போசிட்டாக பண்ணும்போது என்ன சார் ஆகும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ 10 × 6னா 60 ஆயிரும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கானது. செகண்ட் எலமெண்ட்டுக்கானது என்ன சார் ஆகும்? 6 4s are 24. ஆப்போசிட் சிம்பிள் 7 5s are 35. தேர்ட் ஒன் என்ன ஆகுன்னு பாருங்க சார். 13 6 13 × 6னா வேல்யூ 78. ஸோ -78 ஆப்போசிட் சிம்பிள் ப்ளஸ் ஆயிரும். 14 × 6 போட்டிங்கன்னா 84 ஆயிரும். அப்போ இதை ஆட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 52ல் 60 போச்சுன்னா ப்ளஸ் 8 இருக்கும், 24 34 5ன்னா 11 இருக்கும், தென் 78 84னா 6 இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன சார் ஆகுன்னு பாருங்க. 8 + 6ன்னா 14 ஆயிரும், -11 இருக்கும். இப்போ 14 - 11னா வேல்யூ 3. அப்போ S2ஓட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 3. சரிங்களா? S2 வேல்யூ 3. அடுத்தது S3 வேல்யூ வேணும் இல்லைங்களா? இப்போ S3ன்றது என்ன சார்? டிட்டர்மினன்ட் A தான். S3ன்றது டிட்டர்மினன்ட் A இல்லைன்னா மாடுலஸ் ஏன்னு கூட சொல்லலாம் நம்ம. மாடுலஸ் A. சரிங்களா? அதே மேட்ரிக்ஸ் தான். அதே மேட்ரிக்ஸ் தான். இப்போ டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ கண்டுபிடிங்க சார் என்ன வருதுன்னு பாருங்க. 6 × ஃபர்ஸ்ட் வேல்யூ 6 × 13 4s are 52. 13 4s are 52. சிம்பிளை மாற்றிங்க. 10 6s are 60. இது மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் தான். ஸோ மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் +6ன்னு ஆயிரும். ப்ராக்கெட்டுக்குள்ளே 14 4s are
14 4s are 56 and 10 7s are 70. Then last one 5 into 14 into 6. அப்போ minus 84. Then minus 84. 13 into 7. 13 into 7 போட்டிங்கன்னா plus 91 வந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒர்க் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 6 into 60 minus 52னா 8 கிடைக்கும். plus 6 into 56 minus 70 போட்டிங்கன்னா minus 14 கிடைக்கும். then 5 into 84 91னா 7 கிடைக்கும். இப்போ இதை ஒர்க் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 6 into 8 value 48. then 14 into 6 value minus 84. 7 5s are 35. இது ஆட் பண்ணுங்க சார். 48 minus 84 plus 35 போட்டிங்கன்னா வேல்யூ minus 1 கிடைக்கும். வேல்யூ என்ன சார்? minus 1. இது என்ன சார்? S3க்கான வேல்யூ. சரிங்களா? S3க்கான வேல்யூ minus 1. ஸோ இது எல்லாத்தையும் எதில் சார் பேஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 1. அது ஈக்குவேஷன் 1ன்றதுனா CH ஈக்குவேஷன் தான். அப்போ CH ஈக்குவேஷன் ஒரு டைம் எழுதுங்க சார். என்னன்னு பாருங்க. CH ஈக்குவேஷன் என்ன சார் நமக்கு? lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equals to 0. அப்போ lambda cube அப்படியே இருக்கட்டும் சார். S1 ஓட வேல்யூ என்ன சார்? minus 3 இல்லைங்களா. S1 minus 3. S2 plus 3. S1 minus 3 ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. அப்போ plus 3 lambda square plus S2 3 lambda minus S3 ஆல்ரெடி minus 1 வச்சிருக்கோம். அப்போ plus 1 equals to 0. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா சார்? இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இதை டைரக்டாகவே கேல்குலேட்டர் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஆனாலும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எக்ஸாமினேஷன், இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகும்போது அங்கே கால்சி அலௌடு இல்லை. அதனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறோன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேம் என்னன்னு பார்க்குறோம் சார். கான்ஸ்டன்ட் டேம் என்ன சார்? 1 இருக்குது. ஸோ 1ஓட டிவிசர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்க்குறோம். 1 யாரை டிவைட் பண்ணும்? 1 மட்டும்தான் டிவைட் பண்ணும். வேறு ஆப்ஷனே இல்லை. 1ன்றது கட்டாயம் 1 மட்டும்தான் டிவைட் பண்ணும். ஏன்னா 1 into 1 தான் 1 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக நம்மளோட ரூட்டுக்குள்ளே இந்த 2 ஃபேக்டர் 1ன்றதுக்குள்ளே எய்தர் -1 இருக்கணும் இல்லை +1 இருக்கணும். ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன்னா இது 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 1 கிடைக்கும். அப்போ எய்தர் -1 ஒரு ரூட்டாக இருக்கணும் இல்லை +1 ரூட்டாக இருக்கணும். அப்போது லேம்டாக்கு பதிலாக +1 போட்டு பாருங்கள் சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 0 ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். லேம்டா கியூப் இப்போ 1 கியூப் ப்ளஸ் 3 into 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 1 ப்ளஸ் 3 போட்டிங்கன்னா கட்டாயம் நாட் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. கட்டாயம் நாட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் அதுவே லேம்டா ஈக்குவல் டு -1 போடுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். லேம்டா ஈக்குவல் டு -1 போட்டால் லேம்டா கியூப் இல்லைங்களா. இப்போ -1 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 into -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 into -1 ப்ளஸ் 1 போடுங்க சார். ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ -1 ஹோல் கியூப்னா -1 தான், ப்ளஸ் 3 into -1 ஸ்கொயர்னா ப்ளஸ் 3 தான், தென் -3 தென் ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா -3 + 3 பேலன்ஸ் ஆயிரும், -1 + 1 பேலன்ஸ் ஆயிரும். அப்போ therefore lambda equals to -1. lambda equal to -1 is one of the roots. கட்டாயம் ஒரு ரூட் தான். one of the roots இல்லைன்னா one of the eigen value கூட சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன சார் பண்ணோம்னா சிந்தட்டிக் டிவிஷன் அப்ளை பண்ண போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷன் ஆர் எல் டிவிஷன், சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் சொல்லுவோம், இல்லைன்னா எல் டிவிஷன் கூட சொல்லுவோம் இல்லைங்களா. அது என்ன சார் சிந்தட்டிக் டிவிஷன்னா இந்த எல் டிவிஷன் மெத்தட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தான் சார். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் சார், -1 இங்கே எழுதிக்குவோம். ஸோ லேம்டான்றது 1 லேம்டா கியூப் இருக்குது. அப்போ 1 லேம்டா கியூப் ப்ளஸ் 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 லேம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ டிஃபால்ட் இங்கே 0ன்னு போட்டுக்குவோம் சார். 1 + 0னா 1, 1 into -1னா -1, 3ல் 1 போச்சுன்னா 2, 2 into -1னா -2 தான் கிடைக்கும். ஸோ 3ல் 2 போச்சுன்னா +1, 1 into -1 -1 ஆட் பண்ணால் ஃபைனலாக இந்த ரிமைண்டர் 0ன்னு வரும். சரிங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க சார். 1 லேம்டா ஸ்கொயர், ஸோ 1 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 லேம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0.
இது பார்த்தோன்னே தெரியும் சார், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லைங்களா? இது என்ன சார்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? கான்ஸ்டன்ட் டேம் 1 இருக்கு. அப்போ 2 டேமை மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 தான் சார் 1 வரணும். 2 ஆட் பண்ண என்ன வரணும்? +2 வரணும். அப்போ ஒரே ஆப்ஷன் என்ன சார்? லாம்டா +1 into லாம்டா +1 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு பிரிக்கலாம் இல்லைங்களா? இது ஃபேக்டார்ஸ். அப்போ ரூட் கேட்டிங்கன்னா லாம்டா ஈக்குவல்ஸ் டு -1 லாம்டா ஈக்குவல்ஸ் டு -1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3மே ரிப்பீட்டட் ரூட் ஆகுது சார். 3 ரூட்டுமே என்னது? ரிப்பீட் ஆகுது. அது ரிப்பீட் ஆகுது. அதே சமயத்தில் என்னதுங்க? 3மே சேம் தான். இதுவும் லாம்டா ஈக்குவல் டு -1 தான். முன்னாடி லாம்டா ஈக்குவல் டு -1 தான். அப்போ இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா சார், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் சார், கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். லாம்டா கியூப் ப்ளஸ் 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 லாம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது வெரி சிம்பிள் சார். இதனோட ஈக்குவேஷன் பார்த்தோன்னா தெரியுது. a plus b ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்குது சார். இது என்ன பண்ணலாம்னா லாம்டா ப்ளஸ் 1 ஹோல் கியூப்னு டேரெக்டாக எழுதிக்கலாம் சார். ஆனால் நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிறோம். இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இது a plus b ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல் த 3 ரூட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் இங்கே. ஸோ ஹியர் all 3 roots are repeated. அதாவது லாம்டாக்கு ஒரே வேல்யூ தான் இருக்குது. ஒரே ஒரு ஐகன் வேல்யூ தான் இருக்குது. விச் இஸ் -1 மட்டும் தான் சார் நான் கையில் வச்சுருக்கேன். லாம்டா ஈக்குவல் டு -1 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன சார் ஃபைன் பண்ணால் ஐகன் வெக்டார் ஃபைன் பண்ணணும். ஐகன் வெக்டார் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ அந்த ஐகன் வெக்டார் ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவைப்படும். ஐகன் வெக்டார். அது என்ன சார் ஐகன் வெக்டார்னா a minus lambda I into capital X equals to 0. ஸோ ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ், லாம்டான்றது ஐகன் வேல்யூ, ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், எக்ஸ்ன்றது காலம் வெக்டார். அது XYZ எடுத்துக்கலாம், இல்லை X1 X2 X3 எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான் சார். ஓகேங்களா? ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் என்னன்றதை ஒரு டைம் எழுதிருங்க. ஸோ நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ் காப்பி பண்ணி வச்சிருக்கனால கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? அப்போ 6 மைனஸ் இந்த லாம்டா இருக்கு இல்லையா சார், ஐடென்டிட்டி. ஸோ ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ எங்கே சார் சேஞ்ச் ஆகும்னா இந்த டயக்னலில் மட்டும்தான் சார் சேஞ்ச் ஆகும். டயக்னல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், பேலன்ஸில் சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த 3 டேமுக்கு மட்டும் என்ன சார் பண்ணலாம்? மைனஸ் லாம்டான்னு போட்டுக்கலாம் ஒரே டேக்கில். சரிங்களா? அப்போ 6 மைனஸ் லாம்டா -6 5 தென் 14 minus 13 minus lambda then 10 then 7 minus 6 plus 4 minus lambda. So a minus lambda into x. xன்றதை நம்ம x, y, z எடுக்கலாம் சார். இல்லை x1, x2, x3 எடுக்கலாம். இது நம்மளோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? ஈக்குவல்ஸ் டு 0ன்றது 0 வெக்டார். 0 0 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ஓ இல்லை 2ஓ நம்மளோட கன்வீனியன்ட் தான் சார். இப்படி வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்கே நம்ம லாம்டாவோட வேல்யூ என்ன சார் இருக்குது? -1 இருக்குது. ஸோ ஒரே ஒரு கேஸ் தான் வந்திருக்கும். இங்கே கேஸ் 1 மட்டும்தான் வந்திருக்கும். வென் லாம்டா ஈக்குவல்ஸ் டு -1. ஸோ லாம்டா வரக்கூடிய இடத்துல -1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அக்காமா ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ். ஸோ லாம்டா ஈக்குவல் டு -1 தூக்கி ஈக்குவேஷன் 2ல் போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் என்னவாகும் சார்? a மைனஸ் லாம்டா. இந்த டேர்ம் என்ன ஆகும்? 6 மைனஸ் லாம்டா. ஆல்ரெடி -1, இது மைனஸ் லாம்டா. அப்போ என்ன சார் ஆகும்? 6 + 1 ஆயிரும். தென் -6 5 14 -13 + 1 10 தென் 7 -6 4 + 1 into x y z equals to 0 0 0ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? இது இன்னும் மாற்றினா நமக்கு மற்ற a மைனஸ் லாம்டா ஐ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சார். a மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல்ஸ் டு 0 மட்டும் சூஸ் பண்ணிக்குவோம். அப்போ 6 + 1 என்ன சார் ஆகும்? நமக்கு மேட்ரிக்ஸு 6 + 1 மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? 7 ஆயிரும். -6 தென் 5 14 தென் -12 5 7 -6 5. இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள் சார். ஆல்மோஸ்ட் ஆல் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ரோ 2 மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ரோ 2 மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது த்ரூ அவுட் இந்த ரோ 2 என்ன பண்ணலாம்? 2 ஆல் டிவைட் இங்கே 10 இல்லைங்களா? ஸோ ரோ 2 மட்டும் என்ன சார் இருக்குன்னா வேறு மாதிரி இருக்குது.
அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கு. ஸோ இங்கே 10 இருக்கும். ஸோ ரோ 2 மட்டும் பாருங்க சார். இது இன்னும் மாற்றினா 7 மைனஸ் 6 மைனஸ் 5. இந்த 14 இந்த ரோ 2வை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 2s are 14, 6 2s are 12, 5 2s are 10. Again 7 minus 6 5 இருக்கு. ஆல்மோஸ்ட் சேம் தான் சார். All the 3 rows are equal. Repeated root na maximum பாத்தீங்கன்னா all the 3 rows are equal இருந்திருக்கும். All the 3 rows are equal இருந்திருக்கும். இந்த இடத்துல நீங்க cofactor find பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே என்ன ஆயிரும் 0 ஆயிரும். cofactor வந்து இந்த இடத்துல succeed ஆகாது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா cofactor எடுத்தா எல்லாமே 0 இல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்தாலும் 0 தான் ஆகும். அப்ப in this case என்ன பண்ணலாம்னா take any one row equation. Any one row equation. அது என்ன சார் any one row equation? First one என்ன சார் இருக்கு 7 இருக்கு. அப்ப 7x minus 6y plus 5z equals to 0 னு சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இதுல 3 கேஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் சார். ஃபர்ஸ்ட்ல put x equal to 0. put x equal to 0. அதே மாதிரி put y equal to 0 and put z equals to 0 னு சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப x க்கு 0 போட்டா என்ன சார் ஆகும்? minus 6y plus 5z equals to 0 னு கிடைக்கும். y க்கு 0 போட்டா சார் 7x plus 5z equals to 0 னு கிடைக்கும். z க்கு 0 போட்டா சார் 7x minus 6y equals to 0 னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இடத்த மாத்தி எழுதுங்க சார். minus 6y equals to minus 5z ஆயிரும். இல்ல y by இந்த மைனஸ் மைனஸ் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு மைனஸ் இருக்கு. இப்போ y by 5 equals to z by 6 னு எழுதிக்கலாம். அப்போ xன்றது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். அப்போ x க்கு 0 போட்டுக்கலாம் சார் 0. y கீழ என்ன சார் இருக்கு 5 இருக்கு. z கீழ என்ன சார் இருக்கு 6 இருக்கு. அப்போ 0 5 6. சிமிலர்லி இங்க வாங்க சார் 7x equals to minus 5z எழுதிக்கலாம். அப்போ x by minus 5 equals to z by 7 எழுதிக்கலாம். அப்போ ரெண்டாவது ஐகன் வெக்டார் y equals எப்படி சார் எழுதலாம்? x க்கு கீழ minus 5 இருக்கு. y க்கு 0 போட்டிருக்கோம். z க்கு கீழ 7 இருக்கு. தென் மூணாவது ஐகன் வெக்டார் வாங்க சார் 7x equals to 6y னு எழுதிக்கலாம். அப்போ x by 6 equals to y by 7 மாத்திக்கலாம். இப்போ தேர்ட் ஐகன் வெக்டார் z எப்படி சார் எழுதலாம்? x க்கு கீழ 6 இருக்கு. y கீழ 7 இருக்கு. z கீழ 0 இருக்கு. So these are 3 ஐகன் வெக்டார்ஸ். ஏன்னா இது மூணுமே என்ன ஆகுதுன்னா ரிப்பீட்டட் ரூட்ஸ். ஸோ 3 ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரும்போது கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி ஐகன் வெக்டாரோட வேல்யூ 0 0 0ன்னு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் டேக் எனி ஒன் ரோ ஈக்குவேஷன் போட்டு x0 y0 z0 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி 3 ரிப்பீட்டடாக வரும்போது இது வந்து 8 மார்க் கொஸ்டினுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.